லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 6% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 959 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 286 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 411 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 612 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரிக்குது. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தெரிஞ்சிடும் என்னதான் நடக்க போகுதுன்னு. ஆனாலும் நியூக்ளியர்லாம் நாங்கள் தரமாட்டோம், அதெல்லாம் எங்கள்கிட்ட ஏதான்னு ஒருபடியாக சொல்லிட்டாங்க. இதோ கல்ஃப் செக்யூரிட்டி 4 தொடர்ந்தும் எங்களுடைய பவர் நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அரபு நாடுகள் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் மோதி ஒருவர் பலி, பலர் படுகாயம். அதே போல் அம்கரா பிரிட்ஜ் ஆபத்தான நிலையில். கடைகளுக்கு அதிரடியான சோதனை வருது, கவனமாக இருங்க. பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும். மிக முக்கியமான தகவல் இருக்குது. 5000 தினார் அபராதம் கட்ட வேண்டி வரலாம், கவனம். அதை பற்றியும் பார்க்கலாம். இதோ இன்றைய தினம் வானிலை மிதமான குளிரோடு இருக்கும். மற்றும்படி நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி தெரிவிச்சிருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மழை வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. வண்டிகளை கழுவுறீங்களா இருந்தால் கொஞ்சம் பார்த்து கழுவுங்க. ஏன்னா ஒரு நாள் கழுவி வேலை இல்லை, நாளைக்கு மழை வரும். مساكم الله بالخير أعزائي المتابعين. الأجواء المتوقعة إن شاء الله خلال الأيام المقبلة مع بداية عطلة نهاية الأسبوع أجواءنا دافئة خلال فترة النهار، ولكن لا تزال باردة إلى مائلة البرودة خلال فترة الليل وأيضا بداية ساعات الصباح الأولى. نتوقع عودة فرص أمطار الخير من يوم الجمعة والسبت بإذن الله. قد تكون رعدية أحيانا مع تحول الرياح إلى رياح الكوس الجنوبية الشرقية. توقع نشاطها على فترات قد تتجاوز سرعتها لأكثر من 50 كيلومتر في الساعة. அதே மாதிரி நேற்றைய தினம் தீ விபத்து சம்பந்தமான பதிவொன்றும் போட்டிருந்தேன், மறந்துடாதீங்க தயவு செய்து கவனம். கிருபை ரூம்களில் இருக்கக்கூடியவங்க ஒருவர் மரணிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்த ஃபயர் இன்சிடெண்ட்டில் இப்போ 3வது போலீஸ் அதிகாரி ஒருத்தரும் கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டில் உயிரிழந்திருக்கிறாரு. நம்மளுடைய தாய் தகப்பன் இல்லை நம்மளை பாவம் பார்க்குறதுக்கு நெருப்பு, அதனால் கவனமாக இருங்க. அடுத்ததாக முனிசிபாலிட்டி கிட்டத்தட்ட 65 வயலேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹவாலி கவர்னரேட்டில் உள்ள கடைகளில். அதிரடியான சோதனைகளை முன்னெடுக்கிறாங்க. உணவகங்கள் மற்றும் பக்காலாக்கள் பல கடைகளில்
சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. தயவு செய்து கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த மிக முக்கியமான செய்தி, நேற்றைய தினம் சாலை விபத்து ஒன்று நடந்திருக்குது. 2 பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. அதே போல் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. காரணம், இந்த விபத்து எதனால் நடந்திருக்குன்னா, ஒரு பைக் ஒட்டகத்தில் மோதி இருக்குது. சபாஹல் அஹமட் சால்மி பக்கம் போகிறவங்க ரொம்ப கவனம். அதே போல் அம்கரா பிரிட்ஜ் உடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கம்பி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி வந்து நிற்குது. இந்த தகடும் கலண்டு இருக்குது. அம்கரா பிரிட்ஜ் பக்கம் போகக்கூடிய டிரைவர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். ஏதோ பேசி கீசி சட்டுப்புட்டுன்னு நல்ல முடிவாக எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, கப்பலையும் கொண்டாந்து போட்டுக்கிட்டு இந்த ரம்பு படுத்துகிற பாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோ இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஈரான் அமெரிக்கா நடத்த போகிற பேச்சுவார்த்தை எங்கே? ஒமான் நாட்டில். ஒமான் மட்டும்தான் இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கக்கூடிய நாடு அப்படின்றதால ஒமான் நாட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பேச்சுவார்த்தைகளுக்கான இடத்தை மாற்றுவதற்கான தெஹ்ரானின் கோரிக்கையை வாஷிங்டன் நிராகரித்துள்ளது. அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்கள் சரிந்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தை ஒமானி தலைநகரம் மஸ்கட்டில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதே போல் எங்களுடைய அணு மின் நிலையங்களையோ அணுசக்தி சம்பந்தப்பட்ட விடயங்களையோ அல்லது எங்களுடைய அணு ஆயுதங்களையோ எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்காவால் கைப்பற்ற முடியாது. ஓமானில் நடக்கும் பேச்சுவார்த்தை யுத்தம் வருமா வராதா என்பதை மட்டுமே குறிக்கோள் காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு விடயத்திலையுமே நாங்கள் கட் அண்ட் ரைட்டாக தான் செயல்படுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ யுத்தம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த அணு உலைகளை நினச்சாலே குலையெல்லாம் நடுங்குது. அடுத்ததா இதோ குவைத்துடைய டைவிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளிலையும் தொடர்ந்தும் சோதனை, அதாவது கடற்கரையில் நடத்திய தீவிர டைவிங்கில் பார்த்திங்கன்னா அதிகமான வலைகளை கண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான வலைகளை கடல்களில் யூஸ் பண்ணுறதோ அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறதோ பிடிபட்டால் 5000 தினார் அபராதம் செலுத்த வேண்டி வரும் அப்படின்னு சுற்றுச்சூழல் மற்றும் கடல்வாழ்சார் பாதுகாப்பு குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் எங்களுடைய பவர் என்னன்றதை நாங்கள் தொடர்ந்து உலகத்துக்கு காட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், கத்தார், சவுதி அரேபியா, குவைத் தங்களுடைய பவர் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதோ உங்களுக்கான காட்சி பாருங்கள். تشارك إدارة دروع الأمن من الإدارة العامة للقوات الأمن الخاصة التابعة لوزارة الداخلية في هذا التمرين، تمرين أمن الخليج النسخة الرابعة، مع نخبة من الإدارات المتماثلة في نفس الاختصاص، وهو اختصاص المدرعات والقتال في المناطق المبنية، حيث تم تبادل الخبرات وتوحيد المفاهيم وتوحيد المدارس المختلفة المتبعة في دول مجلس التعاون. تم خلال الفرضيات عمل محاضرات تدريبية وشرح تفاصيل دقيقة بشأن الآليات وأنواعها، وتم فتح قنوات اتصال بين ضباط الوحدات المتماثلة لتسهيل عمليات التنسيق المستقبلية. وعلى أثر هذا أود أن أتقدم بالشكر إلى دولة قطر الشقيقة على حسن الاستضافة وتوفير كافة الإمكانيات لتحقيق هذا الهدف، وبالتوفيق إن شاء الله. في إطار التمرين التعبوي المشترك أمن الخليج العربي 4 في دولة قطر الشقيقة، نؤدي مهام إدارة الأمن والسيطرة. وخلال التمرين
قمنا بعزل وتطويق وكر إرهابي بالتنسيق مع الفرق المشاركة. تمثل هذه المشاركة إضافة مهمة لتعزيز الداعية العامة ورفع مستوى التنسيق المشترك وتطوير القدرات الميدانية في بيئة تحاكي الواقع. تأتي مشاركة دولة الكويت في مجال إدارة المتفجرات ضمن تمرين أمن الخليج العربي رقم 4 تأكيدا على التزامها الراسخ تعزيز التعاون الخليجي المشترك في المجالات الأمنية والفنية المتخصصة سواء من حيث الجاهزية الميدانية أو الكفاءة الفنية وتبادل الخبرات في مواجهة التحديات المستجدة والتزامها بأعلى معايير الأمان مما يسهم في رفع مستوى التنسيق والتكامل بين الأجهزة المختصة. وفي هذا الإطار تفتخر الكويت بمشاركتها فعالة ووضع خبراتها وإمكانياتها لخدمة الهدف الخليجي المشترك. بالنسبة لدور إدارة مكافحة الشغب فقد ركزت المشاركة على توحيد المفاهيم والإجراءات الميدانية بين الدول المشاركة من خلال تنفيذ فرضيات خاصة بإدارة مكافحة الشغب وحفظ النظام، تمثلت في التعامل مع مسيرة احتجاجية مشتركة بين الدول الخليجية بقيادة دولة الكويت بما يعكس المستوى التنسيقي العالي في إدارات مثل هذه الفرضيات الميدانية. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.